ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி நம்ம வித்தியாசமாக சிக்கனில் அம்மா ஸ்டைலில் குழம்பு வைக்கலாம். கொஞ்சம் போல் வேலை இருந்தால் கூட ருசியும் அதோட மனமும் ரொம்ப அருமையாக இருக்கும். நம்மளோட பாட்டி காலத்தில் அம்மா காலத்துலலாம் இப்படி தான் அரைச்சி வைப்பாங்க. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு கிரேவி, நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாப்பாடு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு குழம்பு வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ட்ரை பண்ணால் நமக்கு ஒன் டே ஃபுல்ஃபில்லாக நம்ம சாப்பிட்லாம். அந்தளவுக்கு அருமையான கிரேவி நம்ம ரெடி பண்ணலாம். சிக்கனில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குதுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னும் சொல்லப்போனால் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மீல் நம்ம சாப்பிட்றதுல. இதனால் பார்த்திங்கன்னா மெமரி பவர் அதிகமாக இருக்கும். நிறைய ஊட்டச்சத்து நிறைஞ்சி இருக்குது. அதோட எலும்புகளும் நம்மளோட பற்களும் நல்லா வலுவாக இருக்கும். உடல் சோர்வை ரொம்பவே நீக்குங்க. டயர்ட்னஸ் இல்லாமல் பார்த்துக்கும். அதே மாதிரி டிப்ரெஷனையும் இது சால்வ் பண்ணும். அது போக நம்மளோட ஹார்ட்டுக்கு ரொம்பவே ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம். இது போக இன்னும் புற்றுநோய் அபாயத்தை கூட குறைக்கக்கூடிய ஒரு தன்மை சிக்கனில் இருக்குங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும். இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, காஞ்ச மிளகாய் ஒரு 6, கொஞ்சம் போல் கருவேப்பிலை. இதை 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதை நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது போக ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி இதுவும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வதக்கிட்டு அதையும் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா ட்ரையாக அரைச்சிட்டு வெங்காயம், தக்காளி இதையும் அது கூட சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். இது கொஞ்சம் போல் தண்ணி விட்டு அரைச்சதுனால கொஞ்சம் ஃபைனாக இருக்குது. இது கூட இப்போது நம்ம ஒரு 10 முந்திரியும் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும், பச்சை பொட்டுக்கடலையும் சேர்த்துக்க போகிறோம். இது கூட சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கலாம். அரைச்சிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக வந்த பிறகு ஒரு ஜாரில் எடுத்து வச்சுக்கலாம். அல்லது அப்படியே கூட வச்சுட்டு நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது இது மெயின் இன்க்ரீடியன்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். டைரெக்டாக குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டாலும் ஓகே, இல்லை நார்மலாக இருக்கிற குக்கிங் ஆயில் விட்டாலும் ஓகே. இப்போது நம்ம இதில் ஃபஸ்ட்டு பட்டை தூள் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம். ரெண்டுமே எண்ணெயில் சூடாகி வெடித்து வரட்டும். தீயை நம்ம ஹாஃப் ஃப்ளேம்லேயோ அல்லது லோவோ வச்சுக்கலாம். இப்போது ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் நேராக கீறி அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கனில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் நிறையா இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது போக நிறையவே விட்டமின் B12 அப்புறம் கோலின்கிற ஊட்டச்சத்துலாம் நிறையா இருக்குது. சிக்கனில் இருக்கிற நன்மைகளை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும். இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்ச 1/2 கிலோ சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது குறைச்சி வச்சுருக்க அந்த தீயிலே நம்ம வதக்கி விட்டுக்கலாம். சிக்கனில் இருக்கிற தண்ணியே விட்டு அதிலே கொஞ்சம் வேக விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஆல்ரெடி கண்ணாடி பதத்தில் வெங்காயம் வெந்திருக்கு. ஸோ சிக்கன் மட்டும் தான் இப்போ கொஞ்சம் வேகணும். சிக்கனில் இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அடுப்போட தீ லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சிக்கனில் சூப்பு வச்சு கொடுப்பாங்க சளி காய்ச்சல்லாம் வந்தால். அது எதுக்காக அப்படின்னு சொன்னால் நம்மளோட நுரையீரலில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிச்சிடுங்க. எல்லாம் நல்லாவே டெஸ்ட்ராய் ஆயிரும். அதுக்காக தான் சூப் வச்சு கொடுப்பாங்க. அந்தளவுக்கு சிக்கனில் நோய் எதிர்ப்பு சக்திக்கு உண்டான அத்தனை பொருட்களும் இருக்குங்க. இப்போ இந்த சிக்கனில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பெரட்டி விட்டு வேக விட்டுக்கலாம். சளி காய்ச்சல் அந்த மாதிரி இருக்க சமயத்தில் மட்டும் இல்லாமல் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குதுங்க. சிக்கனில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் நிறையவே இருக்குது. எண்ணெய் பிரிஞ்சு வரக்கூடிய இந்த ஸ்டேஜில் நம்ம அடிக்கடி கிளறி விட்டுக்கணும். ஃப்ளேம் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அப்போ தான் தீயாமல் வேகும். சிக்கனில் இருக்கிற தண்ணியிலே கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபைனாக வேகிறதுக்காக நம்ம மூடி போட்டு மூடி வைக்கலாம். அப்பப்போ எடுத்து கிளறியும் விட்டுக்கலாம்.
செரட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். இது நம்மளோட உடலோட புத்துணர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு ஹார்மோன். இது உற்பத்தி ஆகிறதுக்கு ட்ரிப்டோஃபான் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இயற்கையாகவே தேவைப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கனில் ரொம்பவே நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வெயிட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுதுங்க. சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சம் போல் தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம். சேர்த்து கிளறி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம வேக விட்டுக்கலாம். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டால் தான் நமக்கு அடிப்பிடிக்காமல் ஈவனாக வேகும். எல்லா கறியும் எல்லா பக்கமும் வேகிறதுக்காகத்தான் அடிக்கடி நம்ம கிளறி விடுறது. இப்போ மறுபடியும் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். கொஞ்சம் கொதி வரட்டும். நம்ம வந்து அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சிக்கன் வெந்திருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போது டேஸ்ட் பார்த்துட்டு கறி கொஞ்சம் வெந்திருந்தால் நம்ம அரைச்ச அந்த மசாலாவும் சேர்த்துக்கலாம். அப்படி வேகலை அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம வேக விட்டுக்கலாம். மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு சிக்கன் வெந்திருக்கும். எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம அரைச்ச அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் போல் அந்த மிக்ஸி ஜார்லேயும் தண்ணி விட்டு அதையும் கலக்கி குழம்போடு சேர்த்துக்கலாம். அது போக நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியும் கலந்து விட்டுக்கலாம். இந்த சமயத்திலே தண்ணி கலந்து விட்டால் மசாலா சிக்கன் எல்லாமே சேர்ந்து ஒரே மாதிரியான டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். இடையிடையே நம்ம பச்சை தண்ணி ஆட் பண்ணோம்னா டேஸ்ட் மாறி போயிடும். அப்படி உங்களுக்கு ஒரு வேளை தண்ணி தேவைப்பட்டால் சுடு தண்ணியாக ஊற்றும் போது டேஸ்ட் வந்து மாறாமல் கிடைக்கும். சிக்கனில் கொலின் அப்புறம் B12 விட்டமின் B12 இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஆய்வுகள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மெமரி பவருக்கு அவ்வளோ யூஸ் ஆகுங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கக்கூடிய நினைவாற்றலை நல்லாவே பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த 2 வேதிப்பொருட்களும் அவ்வளோ யூஸ் ஆகுது. சிக்கன் கிரேவியில் மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சாச்சு. கறியும் நல்லா வெந்து வந்தாச்சு. போதுமான அளவு நமக்கு கிரேவி ரெடி ஆனதும் உப்பு டேஸ்ட்டு காரம் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கறி நல்லா வெந்திருக்கானோ அதையும் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நமக்கு தேவைப்பட்ட உப்பு காரம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணி மறுபடியும் நம்ம கொதிக்க விட்டோம்னா நமக்கு டேஸ்ட் மாறாமல் நல்லாவே கிடைச்சிரும். சிக்கன் வந்து பொதுவாக டெய்லியுமே சாப்பிட்டாலுமே ஒன்றுமே ஆகாது. ஆனால் அளவோடு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, நார்மலாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ஒரு பேலன்ஸ்டு டயட் ஃபுட்டாகவும் சிக்கன் இருக்குது. அளவுக்கு அதிகமாக சாப்பிடாம அளவோடு எடுத்துக்கிட்டோம்னா இது நமக்கு ஒரு மருந்தாகவே செயல்படுங்க. நம்ம உடம்புல அவ்வளோ ஒரு ஆன்டிபயோட்டிக்கும் உருவாக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் இது யூஸ் ஆகுதுங்க. சிக்கனில் பார்த்திங்கன்னா புரோட்டீன் நிறையா இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் பாஸ்பரஸ், கால்சியம் அப்படிங்கிற தாதுக்களும் நிறையா இருக்குது. இது எலும்புகளை நல்லா வலுவாக்குது. அது மட்டும் இல்லாமல் எலும்புகளை தாக்கக்கூடிய ஆஸ்டியோபொரோசிஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இந்த சிக்கன் வந்து தடுக்குதுங்க. சிக்கனில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட இந்த கீத்து குக்ஸ் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களை வந்து சேரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.